உள்ள என்ன பண்ணுகிற? சீக்கிரம் வா, நம்ம போத்துக்குள்ள மேரேஜே முடிஞ்சிடும் போல்து. சீக்கிரம் வா. பத்மா, அங்க என்ன பண்ணுகிற? சீக்கிரம் வா. இதோ வரேன். இருங்க, உங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு தானே கல்யாணம். ஏதோ உங்களுக்கே கல்யாணம் மாதிரி அப்படியே குதிக்கிறீங்க. சமைச்சிட்டு வர வேணாமா? இந்த பெத்து வச்சுக்கோங்க உங்க ஆசைமாக. ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தரல. என்னடி பாக்குற? ஏய், மத்தியானத்துக்கோ நைட்டுக்கோ சமைச்சு வச்சிருக்கேன்டி, ஒழுங்கா சாப்பிடு. எதனா எமர்ஜென்சினா கால் பண்ணு, மறக்காம கால் பண்ணு. ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து கிழிச்ச. போலாங்களா? வாங்க. பார்த்திரு, போயிட்டு வரேன்னா. டேய், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. நீ வீட்டுக்கு வரியாடா? நம்ம எங்கன்னா வெளியே போகலாம். ஏமா, என்ன ஆச்சு? வீட்டில் வேற இவ்வளோ தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். வீட்டில் வேற பணமும் நகையும் இருக்குது. அதுதாங்க பயமாக இருக்குது எனக்கு. அவனா குழந்தையா? அதெல்லாம் அவள் பார்த்துப்பா. நீ பயப்படாமல் புலம்பாம வா. நோ வரானா? முன்னெல்லாம் கார்த்தி நம்மளை தேடி வருவோம். இப்போ நம்ம கார்த்தியை தேடி வர வேண்டியது இருக்கு. இதை பாரு கார்த்தி, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உன் தங்கச்சி படிப்பு செலவுக்கும் 2 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன். அது இப்போ வட்டி மேல வட்டி போட்டு 5 லட்சமா வந்து நிக்குது. ஆனா அந்த காசை இன்னும் திருப்பி தருவேன்னு சத்தியமா கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இல்லைண்ணா, ஒரு 2-3 மாசத்துல திருப்பி கொடுத்துறேண்ணா. அதான் நம்ம பசங்க உன் தங்கச்சிய தூக்கியாச்சு. சி, என்ன விசுவாசமா? நான் பேசின்னு தானே இருக்கோம். அவன் தங்கச்சியை தூக்கி இருக்கான். அவனுக்கு கோவம் வராதான் என்ன? நான் கார்த்தி, நான் சொல்ற சார் தானே? ஒண்ணுமே ஆகாது பணத்தை திருப்பி தர வரைக்கும். நீ எவ்வளோ வேணா டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் உனக்கு கொடுக்குற டைம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணி. அஞ்சு மணி. டேய், வண்டி எடுத்துட்டு வாடா. ஆனா அந்த காசை இன்னும் திருப்பி தருவேன்னு சத்தியமா கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இதை பாரு கார்த்தி, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உன் தங்கச்சி படிப்பு செலவுக்கும் 2 லட்சம் கடன் வாங்கி
அதான் நம்ம பசங்க அவன் தங்கச்சிய தூக்கியாச்சு. நான் கார்த்தி, நான் சொல்ற சார் தானே? ஒண்ணுமே ஆகும். நீ பணத்தை திருப்பி தர வரைக்கும் நீ எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் உனக்கு கொடுக்குற டைம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணி. அதான் நம்ம பசங்க அவன் தங்கச்சிய தூக்கியாச்சு. 5 மணி. என்ன முடிச்சிட்டியா? அவளை முடிக்கலாம் தான் போனேன். 2 பேருக்குள்ள கொஞ்சம் சண்டையாயிருச்சு. அதான் அவளே முடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அவளை கொன்னுட்டேன்டா. என்ன சொல்ற? ஏன்டா கத்துற? ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதா? போலீஸ்க்கு மாட்டுச்சுன்னா வச்சுக்குவேன், முடிச்சு விட்டுருவானுங்க. நானே போலீஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேலையை பத்தி தந்துருக்கேன். இந்த கதை இதோட முடிஞ்சுது. யார் ப்ரோ?